ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒற்றையாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணணும்னா எப்படி க்ளீன் பண்ண முடியும்னா, நம்ம வந்து இந்த கட்டிலுக்கு மேலே ஏறி தான் நம்ம வந்து இந்த ஒற்றை எல்லாத்தையும் அடிக்க முடியும். ஸோ கட்டிலுக்கு மேலே ஏறாமல் கீழேயே நின்று இதை ஸ்பைடர் வெப் எல்லாத்தையுமே நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாமா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். இது என்னடா இவ்வளவு சின்னதாக இருக்குது, இதை எப்படி நம்ம கீழே நின்று எப்படி டஸ்ட் பண்ண போகிறோன்னு தானே நினைக்கிறீங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பார்த்தீங்களா, இது வந்து சின்னதாக இருந்தது எவ்வளவு நீளம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. இன்னும் கூட நீங்கள் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், நான் கீழே இருந்தே இதை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ கட்டில் மேலெலாம் ஏறவே தேவையில்லை. ஸோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது எவ்வளவு நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எவ்வளவு ஈஸியாக நம்ம கீழே நின்று இதை க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம ஃபேனை கூட க்ளீன் பண்ண முடியும். இது எவ்வளவு அழுக்காக இருக்குதுன்னு பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வந்து நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணணுறதுக்கு இந்த ஹெட் பார்ட்டை வந்து நம்ம இப்படி ஃப்ளெக்சிபிளாக இப்படி வளைச்சி வச்சு ஃபேனோட மேலே உள்ள பாகத்தை இப்படி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடிலாம் இதுக்கு நம்ம வந்து லேடர் போட்டு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம ஈஸியாக கீழேருந்தே க்ளீன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.